அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி இலவச மாதிரி தேர்வில் இன்றைய தேர்வுக்கான தலைப்பு சயின்ஸ் பகுதியிலிருந்து 30 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை நாம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க், கொஸ்டின் பேப்பர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் தரப்பட்டுள்ளது. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகளும் சரி, அதே போல் வீக்கெண்டில் நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகளும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து தான் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக நியூ பேட்டர்ன் படி. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, இருவித்தலை தாவரங்களில் எவ்வகை வேர் காணப்படுகிறது? இருவித்தலை தாவரங்களில் ஆணி வேர் காணப்படுகிறது. கேள்வி 2, தண்டில் இலைவேர் தோன்றும் பகுதி எது? தண்டில் இலைவேர் தோன்றும் பகுதி கணு. கேள்வி 3, பொறுத்துக. பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுது. பாலைவன கப்பல்னா ஒட்டகம். குளிர்கால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஆமை. கோடைக்கால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு நத்தை. இருவிழி பார்வையுடையவை பறவை. பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுபவை ஒட்டகம், குளிர்கால உறக்கம் ஆமை, கோடைக்கால உறக்கத்து விலங்கு நத்தை, இருவிழி பார்வையுடையது பறவை. சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 4, அமீபாவின் இடப்பெயர்ச்சிக்கு உதவும் உறுப்பு எது? அமீபாவின் இடப்பெயர்ச்சிக்கு உதவும் உறுப்பு போலிகால்கள். கேள்வி 5, பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கின்றன. கேள்வி 6, வைட்டமின் பி குறைபாட்டு நோய் எது? வைட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படுது பெரிபெரி நோய். வைட்டமின் சி குறைபாட்டால் ஸ்கர்வி நோய். வைட்டமின் டி ரிக்கர்ட்ஸ் நோயின்னு சொல்லலாம். வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படுது மாலைக்கண் நோய். கேள்வி 7, பின்வருவனவற்றில் பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படும் நோய் ஆஸ்டியோ மலேசியா. கேள்வி 8, பாக்டீரியா சிறிய டேஸ் நுண்ணுயிரி. பாக்டீரியா என்பது சிறிய புரோகரியாட்டிக் நுண்ணுயிரி. கேள்வி 9, பொறுத்துக. கால்சியம். கால்சியம் எதுக்கு பயன்படுனா வலுவான எலும்புக்கும், இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு, அயோடின் தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு, புரதச்சத்து மராஸ்மஸ் நோயை குணப்படுத்தும். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 10, விலங்கு செல்லில் மட்டும் காணப்படும் பகுதி எது? விலங்கு செல்லில் மட்டும் காணப்படும் பகுதி சென்ட்ரியோல்கள். கேள்வி 11, யூகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது எது? யூகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது நியூக்ளியஸ். கேள்வி 12, சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கும் அமைப்பு எது? சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கும் அமைப்பு எபிக்ளாட்டிஸ். கேள்வி 13, தவறான இணையை தேர்ந்தெடு. பிட்யூட்டரி சுரப்பி மூளையினுடைய அடிப்பகுதியில் சுரக்கும். தைராய்டு சுரப்பி கழுத்து பகுதியில். தைமஸ் சுரப்பி மார்பு பகுதின்னு வந்திருக்கு. மார்பு பகுதின்னு வந்திருக்குன்னு இங்கே வயிற்றின் அடிப்பகுதி. கணையம் தான் வயிற்றின் அடிப்பகுதியில் இருக்கும். அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி. அட்ரினல் சுரப்பி சிறுநீரகத்தின் மேல் காணப்படும். கேள்வி 14, மத்திய மருந்தாராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் லக்னோ. மத்திய மருந்தாராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் லக்னோ. கேள்வி 15, மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு எது? மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தூள். கேள்வி 16, தாவர உலகின் மிக சிறிய விதை எது? தாவர உலகின் மிக சிறிய விதை ஆர்கிட் விதை. மிகப்பெரிய விதை இரட்டை தேங்காய். கேள்வி 17, பொறுத்துக. சுவாச வேர்களுக்கு எடுத்துக்காட்டு சுவாச வேர்கள் அவிசினியா, உறிஞ்சு வேர்கள் கஸ்குட்டா, சேமிப்பு வேர்கள் பீட்ரூட், முட்டு வேர்கள் கரும்பு. சுவாச வேர்னா அவிசினியா, உறிஞ்சு வேர்கள் கஸ்குட்டா, சேமிப்பு வேர்கள் பீட்ரூட், முட்டு வேர்கள் கரும்பு. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 18, பின்வருவனற்றில் வைரஸால் பரவும் நோய் எது? டைபாய்டு, காசநோய், காலரா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் ஏற்படக்கூடியது. இப்போ பாக்டீரியாவில் ஏற்படக்கூடியது. வைரஸ் பார்த்தீங்கன்னா தட்டமை. வைரஸால் பரவக்கூடிய நோய் தட்டமை. கேள்வி 19, வண்ண குருட்டுத்தன்மை என்பது எந்த காரணியால் ஏற்படுகிறது? ஜீன்களால் ஏற்படுகிறது. குறிப்பாக ஜீன் டிஃபெக்டால், மரபணு நிலையால் ஏற்படுகிறது. கேள்வி 20, புறாவின் அறிவியல் பெயர் என்ன? கொலம்பியா லிவியா. கேள்வி 21, செல்லின் எந்த பகுதி செல் பகுப்பிற்கு? செல்லின் எந்த பகுதி செல் பகுப்பிற்கு? டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. செல்லின் எந்த பகுதி செல் பகுப்பிற்கு உதவுகிறது? சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் தான் செல் பகுப்பிற்கு உதவுகிறது. கேள்வி 22, பொறுத்துக. எபித்திலிய செல்கள். எபித்திலிய செல்கள் தூண் வடிவமுடையது. எபித்திலிய செல்கள் தூண் வடிவமுடையது. தசை செல்கள். தசை செல்கள் கதிர்கோள வடிவமுடையது. நரம்பு செல்கள் நட்சத்திர வடிவமுடையது.
இரத்த சிவப்பு செல்கள் ஆர்பிசி வந்து வட்ட வடிவத்தில் உடையது. எபித்திலிய செல்கள் தூண் வடிவம், தசை செல்கள் கதிர்கோள வடிவம், நரம்பு செல்கள் நட்சத்திர வடிவம், இரத்த சிவப்பு செல்கள் வட்ட வடிவம். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 23. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். யாருன்னா கரோலஸ் லினேயஸ். கேள்வி 24. திறந்த விதையுடைய தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஜிம்னோஸ்பெர்ம். திறந்த விதையுடைய தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஜிம்னோஸ்பெர்ம். மூடிய விதைனா ஆஞ்சியோஸ்பெர்ம்னு சொல்லுவாங்க. கேள்வி 25. பாரமிசியம் என்பது எந்த உலகத்தை சார்ந்தது? பாரமிசியம் என்பது புரோட்டிஸ்டா உலகத்தை சார்ந்தது. கேள்வி 26. செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது எது? மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. கேள்வி 27. கோழிகளுக்கு ஏற்படும் ஆஸ்பர்ஜில்லஸ் என்ற நோய் எதன் மூலம் ஏற்படுகிறது? கோழிகளுக்கு ஏற்படும் ஆஸ்பர்ஜில்லஸ் என்ற நோய் பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் மூலமாக ஏற்படுகிறது. கேள்வி 28. விலங்குகளுக்கு ஏற்படும் ஆந்த்ராக்ஸ் நோயை குணப்படுத்தும் மருந்து எது? விலங்குகளுக்கு ஏற்படும் ஆந்த்ராக்ஸ் நோயை குணப்படுத்தும் மருந்து பெனிசிலின். கேள்வி 29. உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு எது? செல். கேள்வி 30. பொறுத்துக. கணுக்காலிகள், கணுக்காலிகளுக்கு எடுத்துக்காட்டு நண்டு. முத்தோலிகள், முத்தோலிகளுக்கு எடுத்துக்காட்டு கடல் குப்பி. மெல்லுடலிகள் எடுத்துக்காட்டு ஆக்டோபஸ். குழியுடலிக்கு எடுத்துக்காட்டு ஜெல்லிமீன். கணுக்காலிகள் எடுத்துக்காட்டு நண்டு, முத்தோலிகளுக்கு எடுத்துக்காட்டு கடல் குப்பி, மெல்லுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆக்டோபஸ், குழியுடலிக்கு எடுத்துக்காட்டு ஜெல்லிமீன். ஸோ 30க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் சயின்ஸ் பகுதியிலேருந்து 30 கேள்வி நம்ம பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.